அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே, புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நமது வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்து கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும். மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு. வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் எலக்ட்ரானிக் தாவா யூடியூப் சேனல் வழங்கும் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களின் சிறப்புகள். அதனைத் தொடர்ந்து அந்த 10 நாட்களில் நாம் செய்ய வேண்டிய அமல்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்பயான அல்ஹம்துலில்லாஹ். இதை தொடர்பாக கேட்டவர்களுக்கு இறைவன் என்றென்றும் அருள் புரிந்து அதை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். பாருங்கள், அல் குர்ஆனுடன் அதிகம் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த துல்ஹஜ் மாதத்திலே, இந்த சிறப்புமிக்க மாதத்திலே இறைவனை நாம் நேரடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதிக குர்ஆனுடன் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். ரமலான் மாதத்தில் மட்டும்தான் நம்மில் பலர் குர்ஆனை எடுக்கின்றனர், ஓதுகின்றனர். பிறகு மூட்டை கட்டி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் குர்ஆன் எப்படி தூசி படிஞ்சதா, எந்த அளவுக்கு கடந்தாலும் அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை. துல்ஹஜ் மாதத்திலும் நாம் குர்ஆனை ஓத வேண்டும். ஒவ்வொரு மாதங்களிலும் நாம் குர்ஆனை ஓதி இறைவனுடன் அதிக தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் நம்மில் பலருக்கு தெரிவதில்லை. காரணம், இறைவன் மறைவாக இருக்கின்றான். மறுமையுடைய அச்சம் எவருடைய மனதிலும் இல்லை என்பதே இதனுடைய காரணம். நாம் குர்ஆனை ஓதுவதின் மூலமாக மட்டும்தான் இறைவன் ஹிதாயத் என்னும் நேர்வழியை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் புகுத்துவான். அவனுடைய உள்ளங்களை வெளிச்சமுறச் செய்வான். அதாவது ஒரு இசையும் ஒரு பாடலையும் கேட்க நேரம் இருக்கும் மனிதனுக்கு இறைவனுடைய குர்ஆனை எடுத்து ஓதுவதற்கு, அந்த மகத்துவமிக்க குர்ஆனை, அப்படி இருக்க இந்த துல்ஹஜ் மாதத்தில் குர்ஆனுடன் அதிக தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அதன் மூலமே நாம் இறைவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம் அனைவர்களுக்கும் கொடுப்பான். ஆமீன். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக சதக்கா செய்ய வேண்டும். நம்மில் பலர் இதையும் ரமலான் மாதத்தில் தான் செய்கின்றனர். சதக்காவாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், இப்படியாக செய்து கொண்டிருக்கின்றனர். அது துல்ஹஜ் மாதத்திலும் செய்ய வேண்டியது நமது கடமை. துல்ஹஜ் பிறை 10 ஈதுல் அல்ஹா, அதாவது தியாக திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இது எதனால் தியாக திருநாளாக கொண்டாடப்படுகிறது என்று நம்மில் பலருக்கும் தெரியும். தெரியவில்லை என்றாலும் இன்ஷா அல்லாஹ் அதையும் நம் அடுத்து வரக்கூடிய தொடர் பயானிலே இன்ஷா அல்லாஹ் நாம் காண்போம். அடுத்ததாக யௌமுன் நஹர் எனப்படும் 10ஆம் நாளில் அறுத்து பலியிடுதல், அதாவது குர்பானி கொடுப்பது, அறுத்து பலியிடுதல். அதற்கு தான் யௌமுன் நஹர், அதாவது அறுத்து பலியிடுவது என்பதாக கூறப்படுகின்றது. பாருங்கள், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன். மேலும் எவர்கள் நம்முடைய வழியில் முயல்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களை நம்முடைய நேரான வழிகளில் நாம் செலுத்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோருடனேயே இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையிலே கூறுகின்றான். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்கள், துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களிலும் ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் மற்றும் உம்ரா, தக்பீர், தஹ்மீத், தஹ்லீல் கூறுதல், அதாவது துல்ஹஜ் மாதத்துடைய எல்லா நாட்களிலும் நம் இறைவனை புகழக்கூடியவர்களாகவும், தஹ்மீது, அதாவது அவனை இன்னும் அதிகமாக புகழாரம் சுட்டக்கூடியவர்களாகவும், தக்பீர் சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அரஃபா தின நோன்பு, உல்ஹியா, பெருநாள் தின சட்டங்கள், ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களில் செய்ய வேண்டியவை தவிர எந்த வணக்கத்தையும் இஸ்லாம் குறிப்பாக்கி சொல்லவில்லை. பாருங்க, இந்த நாட்களை எல்லாம் இஸ்லாம் குறிப்பாக்கியும் கடமையாக்கியும் எவ்வளவோ ஆதாரங்கள் ஹதீஸின் மூலமாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் இறைவன் நம்ம திணிக்கவில்லை. நமக்கு தோதுவாக தான் ஒவ்வொரு விஷயங்களும் அழகான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள்.
இந்த நாட்களில் செய்யப்படும் அமல்கள் அல்லாஹ்விற்கு ஜிஹாதை விட முன்னால் பார்த்ததை போன்று ஜிஹாதை விட விருப்பமானது என்ற அடிப்படையில் எல்லா நற்செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அதை மனதில் நிறுத்தியவர்களாக இறைவன் எந்த அளவிற்கு இந்த மாதத்தை விரும்புகின்றான், எந்த அளவிற்கு நமக்கு கூலி கொடுக்கின்றான் என்பதை மனதில் நிறுத்தியவர்களாக இறைவன் நம் அனைவர்களுக்கும் நேர்வழி காட்டியவர்களாக எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மேலும் இஸ்லாத்தை மார்க்க அறிவுகளை கற்று தெரிந்து கொள்ள ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் எலக்ட்ரானிக் தாவா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம் ஏடி கிளப் யூடியூப் சேனல் மற்றும் மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங் இணைந்து இணையதளம் மூலம் நடத்தும் பரிசு மழை இஸ்லாமிய கேள்வி பதில் நிகழ்ச்சி 12வது மாதம் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற மே 15 முதல் நமது ஏடி கிளப் யூடியூப் சேனலில் கோச் மாத தொடர் பயானிலிருந்து ஏடி கிளப் வாட்ஸ்அப் குரூப் மூலம் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஜூன் 10 அன்று திங்கட்கிழமை இந்திய நேரப்படி இரவு 10 மணியளவில் சுமார் 20 கேள்விகள் கேட்கப்படும். முன்பதிவுக்கு ஸ்கிரீனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்க. வெற்றியாளர்கள் பெயர் அறிவிப்பு வருகின்ற ஜூன் 15 ஜூம் காணொலி வாயிலாக நடைபெறவுள்ள ஏடி கிளப்பின் பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் மூலம் அறிவிக்கப்படும். பரிசுகள் மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங் மூலம் ஆர்டர் செய்து உங்களின் வீட்டு முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு ஏடி கிளப் வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்ந்து இணைந்திருங்கள்.